ஹலோ மக்களே! இன்னைக்கு கும்பகோணம் கடப்பா ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணேங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. அதில தண்ணி ஊத்திட்டு, அப்புறம் கொஞ்சம் காய்கறி உங்களுக்கு உருளைக்கிழங்கும், கேப்சிகமும் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அத வேக வச்ச பிறகு, ஒரு பாத்திரத்தில எண்ணெய் ஊத்தி, கடுகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு, ஆனியனையும் தக்காளியும் வதக்கிக்கிறேன். இங்கே மிக்ஸியில கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் ஜிஞ்சர் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போது நீங்கள் வேக வச்ச பாசிப்பயிரோட தாளிச்சதையும் அரைச்சதையும் கொட்டி நல்லா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் நீங்கள் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொதி வரும்போது இந்த மாதிரி பொங்கி வரும்போது கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு இதை இட்லி கூட தோசை கூட சூடாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பூரி கூட சூப்பராக செட் ஆகும். நான் பாசிப்பயிறு இட்லி ட்ரை பண்ணேங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோட ரெசிபி நாளைக்கு போடுறேன். நீங்களும் இந்த கும்பகோணம் கடப்பா சாம்பார் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?